ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷல் நீர் உருண்டை தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசி கூட தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூடியை போட்டு 1.5 மணி நேரம் ஊற விட்டுறலாம். அரிசி ஊறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொரப்பாக நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஒரு தேங்காய் முடியை துருவி சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினது நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை சேர்த்து நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு மாவை நல்லா வதக்கிக்கலாம். மாவு வதங்கி நல்லா கெட்டியாக வந்த பிறகு அப்படியே ஆற விட்டுறலாங்க. ஆறுனதும் நம்ம எந்த அளவுக்கு உருண்டை உருட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சு கொதித்ததும் நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையெல்லாம் அதில் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே அருமையான நீர் உருண்டை ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.